கோடி அலைஞ்சு திரிஞ்சு உடஞ்சு முடிஞ்சு ஆரம்பிச்ச இடத்த தேடி வந்து நிற்குண்டா. எதுவும் இங்க சத்தியும் இல்ல தவறும் இல்ல போடா. எங்கடா போனாங்க? 2 லட்சம்டா போச்சுடா. போலீஸை கூட்டுடலாம்டா. அதான் முடிஞ்சதா பார்த்தோம், இதுக்கு மேலே முடியாதுடா. என் பேர் ஹரீஷ். இப்போ என் உயிரோட மதிப்பு வெறும் 2 லட்சம். இப்போ நான் சாவனா பொழப்பனா எனக்கே தெரியாது. ரெண்டு வருஷமே வேலைக்கு போகாத நாய் என்ன மாதிரி பாட்டு கேட்குது பாரு. காயப்பட்ட தண்ணி ஏத்தியா? மழை வர மாதிரி போய் எடுப்ப. துணி எடு மயிறு என்ன இந்த லட்சம் வென்றேன். ஒரு முட்டம் தாண்டி கேட்டேன், ஒரு முத்தம் தாண்டி கேட்டேன். அதை தரத்துக்கு உனக்கு என்ன? இந்தா நான் தரேன் பாரு. எங்க நீ கொடுப்பா. நான் தரேன், நீ தரேன். அண்ணா இங்க என்னடா கொஞ்சிட்டு இருக்க? கீழே உங்க ஒப்பையும் கூப்பிடுறேன் பாரு. எந்திரிச்சு போ போ. கொஞ்சம் எனக்குலாம் ஆள் இருக்கு, நம்மளுக்கு ஒன்று எல்லாம் போச்சே. சரி விடு, பார்த்துக்கோ. வந்துருச்சு. ஒரு பொறிக்கு கூப்பிடு, இன்னொரு பொறிக்கு. சார் 2 லட்சம் சேர்த்துருக்கேன்டா, வண்டி வாங்கணும்டா, ஒரு 4 நாள் இறக்கிடலாம். கலக்குறேடா. சேர்த்து வச்சேன்டா. ஆமா, நீ போன என்னாச்சு? எங்க வழக்கமான வெயிட்டிங் லிஸ்ட் தான். சார் என்ன கொடுத்தாரு கேமியோ? என் வாழ்க்கையில் ஒருத்தி கொடுத்தா ஒரு கேமியோ. இவ்வளவு நேரம் என்ன பண்றவங்கள முடிச்சு நடத்தப்படக்கூடாது. போ அப்படி. மகனே, நானும் அப்பா அளவுக்கு இல்லடா மகனே. அடிக்காச்சா மகனே? தினமும் வேலை தெரிய அழைகிற சராசரி பசங்களை நானும் ஒருத்தவன். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 இடமாவது வேலை தேடி போயிடுவேன். நான் என்ன சாகலடா. என்னடா ஆச்சு அவருக்கு? அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுண்ணா. நடக்க 1 மாதம் ஆகும். அச்சி எங்கடா இருக்க? வெளில போலாம், வரியா? வேஸ்டா மச்சி, எதுவுமே இல்லடா நம்மகிட்ட. வேலை இல்லை, ஒரு பைக் இல்லை. முன்னெல்லாம் எங்கள் அப்பா வேலைக்கு போவாரா, அப்புறம் எனக்கு எந்த கஷ்டமும் தெரியாதுடா. நானும் எவ்வளோ நேரம் ஏற்றி பார்த்துட்டேன், ஒரு வேலையும் கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னே தெரியலடா. விட்றா, பார்த்துக்கலாம்டா, ஏன்னா பிரச்சனையே இல்லை, விட பார்த்துக்கலாம். என்னடா இதுக்கெல்லாம் போய் அழுதுட்டு இருக்க? என்னடா பார்த்துக்கலாம், வேலை தானே கிடைச்சிடும்டா. போயிட்டு நாளைக்கு போகணும்டா. அதெல்லாம் கண்டிப்பாக போயிடலாம்டா. டே நீ ஒன்றும் பயப்படாதடா.
டேய் இவனே எப்படா இருக்க? ஏய் மல்டி மது, நீ என்னடா இங்கே? என்னடா ஃபைலிங் கிளியமாக சுற்றிட்டு இருக்க? எங்கடா வேலை தேடி அலைஞ்சதான் மிச்சம், ஒரு வேலையும் கிடைக்கல. தேடி தேடி காலு தான் வலிக்குது. அம்மா நீ என்ன பண்ணுற, வேலைக்கு போகலையா? எனக்குலாம் கழிச்சிட்டா, இங்கே தான் 2 வருஷம் வேலைக்கு போயிட்டுருக்கேன். எப்படி நீ உங்கள் கம்பெனியில் சேர்த்து விட்றா? வேலையா? நீங்கள் வாய்வனே, நானே 2 லட்ச ரூபா லஞ்சம் கொடுத்து தான் வேலைக்கு போயிருந்தேன். சரியா? நீ என்ன பண்ணு, ஒரு 2-3 லட்ச ரூபா ரெடி பண்ணு, நானே உன் கம்பெனியில் வேலை செய்ய சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? 2-3 லட்சமா? சரி அவனே, எப்படியா ரெடி பண்ணிடுறேன், ஏமாத்திர மாட்டேலடா? ஏய் நான் இருக்கேன்டா. அப்ப வரண்டா அப்போ வரண்டா. ஹலோ, ஒரு நிமிஷம். சரிடா, நீ ரெடி பண்ணிட்டு கூப்பிடு. சரியா? சரி அவனே, ரெடி பண்ணிட்டு கால் பண்ணுறேன். நான் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு இவனும் ஒரு காரணம். சொல்றா. ஹலோ மச்சி, எங்கடா இருக்க? மிச்சம் ஒரு 2 லட்சம் எங்கேயாவது கிடைக்குமா? 2 லட்சமா? சரி, நான் உனக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறேன், நீ நாளைக்கு போய் அவனை பாரு. அன்னைக்கு எனக்கு தெரியாது அந்த நாள் தான் என் வாழ்க்கையை போட்டி போட போகுதுன்னு. ஏய் இது யார் வண்டிடா? ஃப்ரெண்டோடரா. ஆமாம், எதுக்கு கூப்பிட்ட? ஒரு இடத்துக்கு போகணும். என்ன விஷயம்? பணம் வாங்க. ஆமாம், எதுக்கு போனோம்? வேலை விஷயமா தான்டா. சரி பார்ப்போம். நீங்க தானே அவன் சொன்ன ஆளு? மச்சி வண்டி நச்சுன்னு இருக்குல்ல? ஏய் வந்த வேலையை பாடுறா. இவங்க தானே நான் சொன்ன ஆளு? வணக்கண்ணா. எவ்வளோடா வேணும்? 2 ரூபாண்ணா. நீ சொல்லு. 2 லட்சம்ண்ணா. எதுக்குடா? வேலை விஷயமா தானா? வேலைக்கே போகல, அப்புறம் எப்படி பணத்தை திருப்பி தருவ? வேலைக்கு போதானா பணம் கேட்குறேன். நம்பலாமா? நம்புங்கண்ணா, கண்டிப்பாக வேலை கிடைச்சோண்ணா. வேலை கிடைக்கலண்ணா எப்படியாவது உங்கள் பணத்தை திருப்பி கொடுத்தோண்ணா, நம்புங்கண்ணா. வாடா, பேர் அட்ரஸ் எல்லாம் எழுது. எந்த தெரு வழியா வந்த? கந்தப்பர் தருவியா? சேதாப்பேட்டை தானே? ஆமாண்ணா. $2 லட்சம், மாதம் 10,000 வட்டி, 2 மாதத்துக்கு 20,000. கொடுக்கும்போது 2,20,000 கொடுக்கணும். இந்தா போயிட்டு வாடா. சிவா, 2 பேரை கூப்பிட்டு போ. அந்த பேர் தருடா. என்ன கிஷோரு, பணத்தை கொடுக்கறது நம்ம தான், பணத்தை எடுக்கிறதும் நம்ம தான். ஒரே கல்லில் 2 மாங்காய். ஏய், இந்த வண்டி தெரியுதா? இங்க பாரு, இதுக்கெல்லாம் அவனே காரணமா இருந்தா, நம்மள்ட்ட காசு கொடுக்குற மாதிரி கொடுத்தா அவனே திரும்ப எடுக்கிறதுக்கு ஆள் அனுப்பியிருந்தா? வாய்ப்பு இருக்குடா, போய் பார்ப்போம்டா. இதுக்கெல்லாம் காரணம் அவனுங்க வந்தா சும்மா விடக்கூடாதுடா அவங்கள. நோ, நான் நீயே பணம் கூட கொடுத்து இன்னும் ஆள் வச்சு பணத்தை எடுக்கிறியா? அப்படியா கிஷோரு? பணத்தை நம்மளா எடுத்தோம்? இல்லையே, நம்ம ஒன்றும் எடுக்கலையே. தம்பி ஏதோ சொல்றாப்புல. ஏண்டா, நாங்களே கொடுத்து நாங்களே எடுப்போமா? என்னடா கதையா இருக்கு? நோ, விளாடாதனா தப்புன்ற தப்பு. உன்னாண்ட என்ன கபடியா விளையாடுறோம் பூந்தாடுறதுக்கு? ஒத்தா, நாங்கள் தாண்டா எடுத்தோம். என்னடா பண்ணுவா? உங்களை நம்பி தானே வந்தோம். என்னடா நீங்களே இப்படி பண்றீங்க?
உனக்கு 2 சான்ஸ். ஒன்று, நீ 2 லட்சம் எடுத்துகிட்டு வந்து தரணும். அப்படி இல்லையா எங்களை அடித்து போட்டு இந்த இடத்த விட்டு போ. எங்கிட்ட காசு தானே உங்கள்கிட்ட வந்து கேட்குறோம். திருப்பி எங்கிட்டே கேட்டால் நாங்கள் எங்கடா போவோம்? நீ என்ன பண்ணுவே, எவன் கையை பிடிப்பே, எவன் காலை பிடிப்பே எனக்கு தெரியாது. எங்களுக்கு தேவை 2 லட்சம் பணம். பணத்தை கொண்டு வந்து கொடு, இல்லை எங்களை தாண்டி போ. அப்போ நான் உங்களை அடிச்சுட்டே போகிறேன்டா. டேய் வேணாண்டா, டேய் காசு கொடுத்துடலாம்டா, எப்படியாச்சும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம்டா. பார்த்துக்கலாம்டா. டேய் வேணாண்டா. பார்த்துக்கலாம்டா, வாடா. ஹீரோவாடா நீ? ஹீரோவா நீ? போதம் கட்டி அடைக்குது, வேத பார்வை வேர்வை போல ஊறி போன உலகிது. இறுகி போன மனம் இது, இலகி போக மறுக்குது. பழகி பழகி கெடுக்க நினைக்கும் கலைகள் கிள்ளி வீசிட. அண்ணா சொன்னா கேளுங்கண்ணா, அடிக்காதீங்கண்ணா. அண்ணா நான் காசு எடுத்துட்டு வந்துடுறேண்ணா. அண்ணா ஏய் வேணாண்டா. ஏய் நீ சும்மாடுறா. அண்ணா 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 நீங்களா சொல்லுங்கண்ணா. அப்புறம் ஏன்டா வெயிட் பண்ணுற? உன் ஃப்ரெண்டு வேற காப்பாற்ற முடியாது. இதோ எடுத்துட்டு வரேண்ணா. போய் உடனே பணத்தை எடுத்துட்டு வா போ. டேய் இருடா, டேய் நான் வந்துடுறேன்டா. என்னடா கோயில் உண்டியிலேருந்து ஏதாவது திருநியா? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. நீ கேட்ட பணத்தை கொடுத்துட்டோம்ல, எங்களை விட்டுரு, நாங்கள் போயிடுறோம். நான் மச்சி ஒரு ஹாப்பியாக இருக்க, அடிவான சந்தோஷமா? வேலை கிடச்சிருச்சே, அப்புறம் என்ன? இருந்தாலும் நீ அவசரப்பட்டு தப்பான வழி போயிருக்க கூடாதுடா. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்தாலே அதுவே நல்லா நடந்திருக்கும். ரைட்டு தான்டா. நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. ஆனால் ஒரு சில பேர் மட்டும்தான் நம்ம கஷ்டத்துலேயும் கூட இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதா ரேர். அப்படி ஒருத்தவங்க கிடைச்சா அவங்கள விட்டுறாதீங்க. அதான் எனக்கு கிடைச்ச மாதிரி.